ஹலோ என் அன்பார்ந்த மக்களே, உங்களை என்னோடய தோட்டம் விலாகுக்கு வரவேற்கிறேன். அதாவது நான் இப்போ ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸோட பிளான்ட் கலெக்ஷன், அதாவது அவங்க எப்படி தோட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க முதல்ல என்னோடய ஃபேவரட் ஆன்ட்டியோட தோட்டம் பார்க்கலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க அவங்க கார்டன். அதை தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல அவங்க வீட்டு முன்னாடி சைடில் கொஞ்சம் சைடில் அவங்க எப்படின்னா இப்படி வரிசையாக ஹேங்கிங் பாட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கங்கே ஹேங்கிங் பாட் வைக்கும் போதே அழகாக இருக்கும். அது அவங்க வரிசையாக வச்சுருக்கிறது மொத்தமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த மணி பிளான்ட்லாம். அப்புறம் இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை பாருங்களேன் எப்படி வளர்ந்துருச்சுன்னு. இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பிளான்ட் தான், இருந்தாலும் அது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அதுலேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் ஆன்ட்டி வச்சுருக்காங்க. ஆன்ட்டி ரொம்ப பேஷனேட் கார்டன் விஷயத்தில். பட் அவங்க கொஞ்ச நாள் இப்போ வெளியில் போயிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பிளான்ட்லாம் ஆன்ட்டியை ரொம்ப மிஸ் பண்ணி வாடி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் யூனிக்காக இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ளவரை பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லோவாக சின்ன சின்ன விஷயம். நான் எனக்கு பிளான்ட்டில் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் கூட பார்த்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி இவங்க கார்டனுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஆன்ட்டி. எல்லாம் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் கூட நம்ம பார்க்கலாம் ஆன்ட்டி எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் இது இப்போ வின்டர் முடிஞ்சு இப்போ தான் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் அதில் டெவில்ஸ் பேக் போன்னு சொல்லுவாங்க, அதில் வந்துடும். அலோவேராலாம் சரமாரியாக வளர்ந்துருக்கு ஆன்ட்டிகிட்ட, நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி செடி பிடிக்கும், உங்களுக்கு தோட்டம் வைக்கிறது பிடிக்குமா என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் வருஷம் அவங்க வச்சுருக்காங்க, அதான் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. கீரைன்னு நினைக்கிறேன், இது கீரை வச்சுருக்காங்க. அப்புறம் இது அந்த மஞ்சள் பூக்குள்ள அந்த செடி மரமாக கூட வளரும். இது டுவாஃப் வெரைட்டி, குட்டி வெரைட்டி. இப்போ இதெல்லாம் இனிமேல் தான் பூக்கும். இன்னைக்கு சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது இதில் நல்லா அழகாக ஒயிட் பூவாக பூத்துருக்கும் ஆன்ட்டி வீட்டில். இதெல்லாம் இனிமேல் தான் பூக்கும். இப்போ தான் வின்டர் முடிஞ்சிருக்கு, அதனால தான் பிளான்ட்லாம் கொஞ்சம் அப்படி இதாக இருக்குது. ஸோ நவரப்பச்சலை ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி தான். பாருங்களேன், ஆன்ட்டி எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி பாட்டாகவும் சேர்த்து வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. அவங்க ஆர்வமாக இந்த வயசுலேயும் எவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க தெரியுமா, நல்லா பண்ணுவாங்க எல்லாமே. இதுவும் நல்லாயிருக்கு பாருங்களேன். எல்லா பாட்லேயும் அவங்க குட்டி குட்டியாக ஏதாவது வச்சு வளர்த்து வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது எனக்கு பார்க்க. அப்புறம் இது வாவ்னு இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்க்கவே மெஜஸ்டிக்காக, அது குரோட்டன்ஸ் தான். பட் இது கொஞ்சம் பிக் ரவுண்ட் லீஃபாக நல்லா இருக்குது. நம்ம இதோட ஸ்மால் லீஃப் அடிக்கடி பார்ப்போம், பட் இது கொஞ்சம் ஜயண்ட் வெரைட்டியாக நல்லா வளர்ந்துருக்கு, சூப்பராக இருக்குது. இது நம்ம கார்டனோட லுக்கையே பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐயோ, இது என்னோடய ஃபேவரட் பிளான்ட்டுங்க. இது இதோட லீஃபை பார்க்கறதுக்கு அப்படியே பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும், ஏதோ பிளாஸ்டிக் செடி. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த செடியை பார்த்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஏதோ பிளாஸ்டிக் செடி தான். ஏன்னா நடுவில் பொதுவாக நம்ம பார்க்க மாட்டோம்ல செடிகள், ரியல் செடிகள். ஸோ டெக்கரேஷனுக்கு அப்புறம் பார்த்தா அதில் மண்ணெல்லாம் இருந்துச்சு. பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன், இதையும் குச்சி குச்சியாக அந்த லீஃப், இதோட ஷேப் அழகாக இருக்குது. அந்த ஒவ்வொரு செடியோட ஷேப் நமக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கோலியஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செடி, நிறைய கலர்ஸில் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ், அழகாக வளர்ந்துருக்கும் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அடுத்தது நிறைய பேரோட ஃபேவரெட் ஸ்னேக் பிளான்ட்டு, ஏர் ப்யூரிஃபையர்னு சொல்லுவாங்களே, வெஸ்ட் ஏர் ப்யூரிஃபையர்னு, அதுவும் பார்க்க நல்லாயிருக்கு, ஈஸியாக நம்ம வளர்த்துடலாம். இது ஒரு டைப் ஆஃப் அலோவேரா, குச்சி குச்சியாக. அப்புறம் இதெல்லாம் ஒரு பூச்செடி தான், நல்லா பூக்கும், இனிமேல் தான் பூக்குமா இருக்கும். இங்கே பாருங்கள் அலோவேராவும் யூஸ்ஃபுல் தான், நமக்கு நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் கேர். இது கூட ஏதோ கிட்னி ஸ்டோனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, இது பேர் சொல்லுங்கள்.
இதுவும் பூக்கிற செடி தான். இப்போ எல்லாம் அப்படி பூ இல்லாமல் இதை பாருங்கள். வா, இது என் வீட்லேயும் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கருவேப்பிலை குச்சி ஒடிச்சு வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா தழுத்துருக்கு, நல்லா வளரும். ஆண்டி வீட்டில் சூப்பராக கருவேப்பிலை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு கேட்கணும் ஆண்டிகிட்ட. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன மரம்னு. அப்புறம் இது பாருங்கள், இதுவும் அழகாக இருக்குது. ஆண்டி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, உண்மையிலே சூப்பராக வச்சுருக்காங்க. கார்டனில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, அப்படி ஆர்வமாக வளர்த்துருக்காங்க எல்லா இதுலேயுமே, பாட்லேயுமே. இங்கே பாருங்கள், என்னோடய ஃபேவரட் செடி வந்து இங்கே இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ பெருசாக இதை பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லீஃப் ரொம்ப ஒரு அழகுங்க, அந்த ஷேப்பு, க்ரீனரி. அப்புறம் இதுவும் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கார்னர் பாருங்க, திரும்ப அது ரொம்ப அழகாக இருக்குது. டிஃபன் பேக்கியா, போத்தோஸ், மணி பிளான்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. திரும்ப என்னோடய ஃபேவரட் குட்டி செடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த செடி. உண்மையிலே பார்க்கவே ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க ஆண்டி இந்த கார்னரில். ரொம்ப க்ரீனரி. ஆக்சுவலி இங்கே நல்லா ட்ரையான சீசன், பட் அவங்க வீட்டில் பாருங்கள் க்ரீனரி சூப்பராக இருக்குது. ஸோ ஆண்டி வந்து பயங்கர பேஷனேட் பிளான்ட்டில். டெக்கரேஷன் கூட அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பாட்டில்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேங்கிங் இது எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட கார்டன். இதுவும் ஃப்ரண்ட் ஒரு பேஷியம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக க்ரீனரி ஆக்கி அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கார்டன்லையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை அவங்க ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி கிராஃப்டடுங்கிறங்க அந்த ஃபோம் ஷீட்ஸ் ஒட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க. சில பேரோட ஆர்வம் உண்மையிலே சூப்பர். அதான் சொல்கிறேன், நான் முந்தையே சொல்லியிருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இப்போ பாருங்கள், ஹாபி வச்சு எவ்வளோ பாசிட்டிவான வைப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வீட்டிலையே எவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இப்படி எல்லா விதமான ஆர்ட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ உண்மையிலே எனக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நல்லா வச்சுருக்காங்க ஆண்டி. எல்லா டைப் ஆஃப் பாட்டில் ஆர்ட்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம மனசையும் நல்லா வச்சுக்கிடும், ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், டர்ட்டில் வைன் டர்ட்டில் வைன் இல்லை, இது வந்து டேங்கிள்டு ஹார்ட்டு. ஏற்கனவே அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அவங்க அந்த மக்ரேம் ஹேங்கரில் அழகாக வச்சுருக்காங்க. எந்த இடம் பார்த்தாலும் ஆண்டி வீட்டில் க்ரீனரி தான், சூப்பர். உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு எந்த மாதிரி செடிலாம் பிடிக்கும், உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேவரட் செடி எது, இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி என்னோடய நெய்பர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ட்ஸ் லவர்ஸ் இருக்காங்க. ஒரு கார்டன் இன்ஸ்பிரேஷனுக்காக அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் விசிட் பண்ணி வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஷேர் பண்ணும்போது நமக்கே வந்து சில பேருக்கு நிறைய இடம் இருக்கும், சில பேருக்கு வீட்டில் கம்மி இடம் இருக்குது. பட் நம்மளோட ஆசைக்காக நம்ம வந்து நமக்கு பிடிச்ச பிளான்ஸை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட வேண்டியதான் மக்களே. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாருக்கெல்லாம் கார்டன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.